இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, தி நாட்டி பீட்டர். ஒரு காட்டுல ரோசியும் அவங்களோட பசங்க பிங்கி, நான்சி, மாயா, அப்புறம் சேட்டைக்கார பீட்டரும் ஒரு மரத்துக்கு அடியில வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சுங்க. ஒரு நாள் ரோசி அவங்க குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு. குழந்தைங்களா, அம்மா டவுனுக்கு போயிட்டு சமைக்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன். அதுவரை எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருங்க. அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு நம்ம பீட்டர், அம்மா, நாங்க வீட்டு உள்ளேயே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுமா. நாங்க வெளியே போய் விளையாட போறோம். ப்ளீஸ்மா. அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ரோசி சரின்னு சொல்லுச்சு. 4 பசங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. அப்போ ரோசி இப்படி சொல்லுச்சு. பசங்களா, யாரும் பக்கத்துல இருக்க விவசாய தோட்டத்துக்கு போகக்கூடாது, சரியா? ஏன்னா உங்க அப்பா அங்க காய்கறி எடுக்க போய் அந்த விவசாயி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் அம்மா இப்படி சொல்றேன். எல்லாரும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே விளையாடுங்க, சரியா? அம்மா டவுனுக்கு போயிட்டு வரேன், பத்திரமா விளையாடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரோசி வெளியே போச்சு. பசங்க 4 பேரும் ஷூஸு, ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வெளியே ஜாலியாக போனாங்க. அப்போ கொஞ்ச தூரம் போனதும் பிங்கி ஏய், அங்க பாருங்கடி, பிளாக்பெர்ரி செடி. பிங்கி அப்படி சொன்னதும் மாயா, நான்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. க்யூட்டான கேர்ள்ஸ் 3 பேரும் அந்த செடிக்கிட்ட போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக பிளாக்பெர்ரி பழத்தை பறிச்சாங்க. இதை பார்த்த பீட்டர் மனசுக்குள்ளேயே எனக்கு இந்த பிளாக்பெர்ரிலாம் வேணாம். நான் விவசாய தோட்டத்துக்கு போக போறேன். அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு விவசாயி தோட்டத்துக்கு போச்சு. அங்கே கேட்டு இருந்ததால் கேட்டுக்கு கீழே புகுந்து போச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய முட்டைக்கோஸ், பீட்ரூட், ஆனியன், அப்புறம் இன்னும் நிறைய காய்கறிகள்லாம் இருந்துச்சு. இதை பார்த்த பீட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பீட்டர் தோட்டத்தில் யாருனா இருக்காங்களான்னு பார்த்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்டுச்சு. ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சாப்பிட்ட பீட்டர் வாவ், எவ்வளோ டேஸ்டா இருக்கு. ம்ம், யம்மி. இன்னும் இங்க இருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு தோட்டத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துச்சு. அப்போ அந்த தோட்டத்தோட விவசாயி பீட்டரை பார்த்தாரு. விவசாயியை பார்த்த பீட்டருக்கு அல்ல இல்லை. விவசாயி பீட்டரை பார்த்து ஏய் திருட்டு முயலே. நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே பீட்டரை பிடிக்க துரத்துனாரு. பீட்டர் தலை தெறிக்க ஓட விவசாயி பின்னாடியே துரத்த 2 பேரும் வேகமாக ஓடினாங்க. ஆனால் விவசாயியால் பீட்டரை பிடிக்க முடியல. பீட்டர் தலை தெறிக்க ஓடி வந்ததால் ஷூஸ் எல்லாம் கழண்டு கீழே விழுந்துச்சு. ஒரு வழியாக தப்பிச்சு வரும்போது விவசாயி கட்டி வச்சிருந்த வலையில பீட்டர் விழுந்து சட்டை மாட்டிக்கிச்சு. பீட்டரும் வலைக்குள்ள இருந்து வெளியே வர எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதால் எடுக்க முடியல. அப்போ மேலே சின்ன சின்ன பறவைகள்லாம் பறந்து போச்சுங்க. அதை பார்த்த பீட்டர் ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னு வேகமாக கத்தி கூட்டுச்சு. பீட்டர் கூப்பிட்றத பார்த்த பறவைகளும் கீழே வந்து பீட்டரை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணுச்சுங்க. ஆனால் பறவைகளால் காப்பாற்ற முடியல. அப்போ ஒரு பறவை இப்படி சொல்லுச்சு. ஏய், பென்னி பீட்டர், உன்னோட ஜாக்கெட் தான் வலையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை கழட்டி விட்டுட்டு வெளியே வா சீக்கிரம். அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பறவை சொன்னதை கேட்ட பீட்டரும் அப்படியே பண்ணுச்சு. ஒரு வழியா பீட்டர் வெளியே வந்துச்சு. அப்போ பார்த்தா அங்கே அந்த விவசாயி வந்து நிற்பாரா. விவசாயியை பார்த்த பீட்டர் மறுபடியும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சுது. பீட்டர் ஓடுறத பார்த்த விவசாயியும் பீட்டரை பிடிக்க பின்னாடியே ஓடி வந்தார். அப்போ பீட்டர் வேகமாக ஓடி போய் விவசாயியோட தோட்டத்தில் இருந்த ஷெட்டுக்குள்ளே ஓடுச்சு. அங்கே போய் பார்த்தா விவசாயம் பண்ண தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. பின்னாடியே விவசாயி துரத்திட்டு வந்ததால் வேற வழி இல்லாத பீட்டரும் வேகமாக ஓடி போய் செடிக்கு தண்ணி ஊற்றுற கேனுக்குள்ளே குதிச்சுது. அது உள்ள ஐஸ் வாட்டர் இருந்துச்சு. பீட்டருக்கு ஒரே குளிர். ஒரு பக்கம் தண்ணி ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது,
வெளியே பார்த்தா விவசாயி பீட்டரை தேடின்னு இருக்காரு. வேற வழி இல்லாத பீட்டர் அந்த கேனுள்ளேயே இருந்துச்சு. விவசாயியும் ஷெட்டு உள்ள வந்து பார்த்தாரு. ஆனால் பீட்டரை காணோம். அப்போ விவசாயி ஏய் திருட்டு முயலே, எங்க இருக்க? வெளியே வா. அப்படின்னு கத்திக்கினே எல்லா இடத்துலையும் தேடினாரு. ஆனால் பீட்டரை எங்கேயுமே காணோம். வேறு வழி இல்லாமல் வெளியே போகலான்னு போகும்போது பீட்டர் குளிர் தாங்காமல் ஹச் அப்படின்னு தும்பிடுமா. உடனே வெளியே போகாமல் விவசாயி திரும்பி வாட்டர் கேன் பக்கத்தில் வந்தார். விவசாயியை பார்த்து பீட்டர் திரும்ப தலை தெறிக்க ஓடிச்சு. பீட்டர் ஓட விவசாயியை துரத்த, ஆனால் பீட்டர் வேகமாக ஓடிச்சு. விவசாயியால் ஓட முடியாமல் பீட்டரை துரத்துறதை விட்டுட்டு அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாரு. ஒரு வழியாக தப்பிச்சு ஓடின பீட்டர் ஒரு செவுத்தோரமாக மறைஞ்சு நின்றுச்சு. அப்போ ஒரு எலி ஸ்டைலாக 2 பழத்தை கையில் எடுத்துன்னு நடந்து வரும். எலியை பார்த்த பீட்டர் நண்பா, இந்த தோட்டத்தோட கதவு எங்க இருக்கு? அப்படின்னு கேட்கும். பீட்டரை பார்த்த எலி பயந்து போய் பழத்தை கீழே போட்டுட்டு வாழைக்குள்ளே ஓடிடும். அப்புறம் திரும்ப வந்து அந்த பழத்தை எடுத்துன்னு பயப்படாத மாதிரி நடந்து அப்புறம் வேகமாக வலை உள்ள ஓடிடும். இதை பார்த்த பீட்டர் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு அழகான குளத்துல மீன்லாம் இருக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்தில் அந்த விவசாயி வளர்க்குற பூனை மீனை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கும். இதை பார்த்த பீட்டர் சத்தம் போடாமல் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். கொஞ்சம் தூரம் போனதும் அட கடவுளே, வெளிய போற கேட்டு எங்கதான் இருக்குதுன்னு தெரியலையே. ஆண்டவா. அப்படின்னு புலம்பிக்கினே இருக்கும். அப்போது ரொம்ப சத்தம் கேட்கும். இந்த சத்தம் எங்கே தான் இருந்து வருதுன்னு எட்டி பார்க்கும் பாருங்க. அந்த விவசாயி தான் அவரோட தோட்டத்தில் வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. அப்போது கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே போகிற கேட் இருக்கும். அதை பார்த்த பீட்டரு வேற வழி இல்லாமல் நம்ம அவரை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிச்சு. பீட்டரை பார்த்த விவசாயியும் பீட்டரை துரத்துனாரு. ஆனால் பீட்டர் ஒரு வழியாக தப்பிச்சு வீட்டுக்கு வந்துச்சு. பீட்டரை பார்த்த ரோசி ஏய் அடங்காத பீட்டர், ஜாக்கெட் ஷூலாம் எங்கடா? அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது வீட்டில் நான்சி, பிங்கி, மாயா எல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு ப்ரெட்டை சாப்பிட்டாங்க. ஆனால் ஐஸ் வாட்டரில் நனைஞ்சதால பீட்டருக்கு கோல்டு வந்துடுச்சு. அதனால் பீட்டருக்கு ரோசி கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. அப்படி பாசமாகவும் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இந்த ஸ்டோரியும் முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.